ஆண்டவர்களே, சான்றோர்களே, அறிவில் சிறந்தவர்களே, ஞானமானவர்களே, உங்கள் யாருக்கும் என்னுடைய முதற்கள் வணக்கத்தை. நான் வெளியில் கற்றுக்கொண்டதை விட இந்த ஸ்தலத்தில் கற்றுக்கொண்டது அதிகம். பேராசிரியர்கள், குருக்கள், பெருமக்கள், அறிவு சிறந்தவர்கள், ஞானிகள், கற்றோர், இப்படி எல்லாருடைய மத்தியிலையும் நான் நின்று பேசுவேனா என்பதான ஒரு கனவு எனக்கு இருந்தது. இப்படியெல்லாம் நமக்கு ஒரு மேடை கிடைக்குமா என்பது நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. இப்படிப்பட்டதான ஒரு மேடையை அமைத்து தந்த அருமையான ஃபாதர் அவர்களுக்கும் குழந்தை ஃபாதர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான மேடம் அவர்கள் சொன்னாங்க, எல்லா இடங்களிலும் இது போன்ற ஸ்தலங்கள், கோவில்கள் வைக்கப்பட வேண்டும் என்று முதலில் பேசின நம்முடைய அம்மா அவர்கள் சொன்னார். ஆமாம், எல்லா மதத்துக்கும் சகிப்புத்தன்மை உள்ள மக்களுக்கு எல்லா இடங்களிலும் எல்லா மதங்களையும் உச்சத்தில் பார்க்கிற, புகழ்ந்து பார்க்கிற, எல்லா மதமே சிறந்த மதம் என்று அறிந்து கொள்வதற்கு, அதை தெரிந்து கொள்வதற்கு விளக்கு ஏற்றுவார்கள். அங்கு வெத்தலை வைத்திருப்பார்கள். அந்த வெத்தலையை முக்கோண வடிவத்தில் நமக்கு வைப்போம். வெத்தலை, அந்த வெத்தலையை அடையாளம் வைத்து கும்பிடுவார்கள். நான் எனக்கு ரொம்ப நாள் இது புரியல, ஏன் முக்கோண வடிவத்தில் வெள்ளையா போய் கும்பிடுறாங்க? என்னுடைய முன்னோர்கள் அவர்கள் யோசித்தார்கள், கடவுள் எப்பொழுதும் 3 தன்மையில இருப்பான் என்று சிந்தித்து அது முக்கோண வடிவத்தில் அவர்கள் ஒரு பொருளை நல்லா ஒரு இருப்பு வச்சுக்கோமே, அதை நல்லா நெருப்பை போட்டு கொதிக்க வச்சோம்னா என்ன ஆகும்? தண்ணியாக மாறும். முதலாவது இன்னும் நல்லா கொதிக்க வச்சோம்னா ஆவியாக மாறும். இரண்டுமே செய்யாம விட்டோம்னா இருப்பாங்க. அப்ப எந்த பொருளும் ஒரு தண்ணி பனிக்கட்டி, தண்ணியாக இருக்குது, பனிக்கட்டியாக இருக்குது, ஆவியாக இருக்குது. எந்த பொருள் உலகத்தில் எதுவா இருந்தாலும் 3 தன்மையில எல்லா இடங்களையும் வைப்பதை காட்டிலும் இது கொஞ்சம் அரசியலாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். இது மோடியின் வீட்டுக்கு முன்பாக இருந்தால் நன்றாக இருக்கும். இது மோடியின் வீட்டுக்கு முன்பாக இருந்தால் இது நன்றாக இருந்தது. இது அமித்ஷாவின் வீட்டுக்கு முன்பாக இருந்தாலும் இது நன்றாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு தான் எல்லா சமயங்களையும் எல்லா சமணங்களையும் பொறுத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு மனது இல்லை. எப்போதுமே தாண்டா அப்படின்னு இருப்போமானால் நிச்சயமாக நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நிமிர்ந்து நிற்கிற குச்சி என்ன பண்ணுவோம்? படக்குன்னு உடைச்சிருவோம். வளைந்து கொடுக்கிற நாணல் அங்கிட்டே இங்கிட்டே இருக்குன்னா அது சீக்கிரமாக என்ன பண்ணாது? அது சாக திமுறா இருப்போமானால் அப்படிதான் இருக்கு. ஆகையினாலே இது எல்லா இடங்களிலும் இது போன்ற கோவில்கள் இருப்பதை காட்டிலும், நான் சொன்னேன், இது போன்ற ஸ்தலங்கள் இருப்பதை காட்டிலும் மோடியின் வீட்டுக்கு முன்பாக, மோடிக்கு முன்பாக இருப்பது நலம் என்று சொன்னேன். ஆனால் இப்படிப்பட்ட ஸ்தலங்கள் தேவையில்லை. மோடியின் வீட்டுக்கு முன்பாக ஒரு பள்ளிக்கூடமாக இருக்க வேண்டும். மோடியின் வீட்டுக்கு முன்பாக ஒரு எல்கேஜி, யூகேஜி ஒரு பள்ளிக்கூடம் இருக்க வேண்டும். அதை நன்றாக படித்த ஒரு ஆசிரியர் தேவை. முந்தானேற்று ஒரு வாட்ஸ்அப் வந்துச்சு. 10ஆம் கிளாஸ் டீச்சர் யூபியில எழுதி கொடுக்குறாங்க. அது ஒருத்தர் பேட்டி எடுக்கிறார். ஏமா ஹிந்திக்கு ஸ்பெல்லிங் சொல்லு அப்படின்னு. ஹிந்திக்கு என்னென்னமோ ஸ்பெல்லிங் சொல்லுது. EIO அப்படின்லாம் சொல்லுது ஒரு 10ஆம் கிளாஸ் டீச்சர். அங்கு தேவை இப்படிப்பட்டதான ஸ்தலங்கள் தேவையில்லை, கல்விக்கூடங்கள் தேவை. கல்விக்கூடங்கள் தான் ஒருவருக்கு ஒளியை தரும். ஆசிரியர்கள் தான் அந்த ஒளியை ஏற்றுவார்கள்.
விளக்குகள்தான் தீபங்களாக சுடர்கிற வேண்டும் சார். தடுக்கி விழுந்தா கோயில் சார், தடுக்கி விழுந்தா கோயில். ரோட்ல போக நடுவு ரோட்ல கோயில வச்சிருக்கிறோம், வழியே இல்லை, எங்கிட்டு போறது? சரி, இந்த திருவிழா அப்படிப்பட்டதுன்னா அடுத்த திருவிழா அடுத்த திருவிழா வச்சிருக்கோம். இன்னொரு கொடுமை, மத்திய பிரதேச இந்தியாவின் நடு மாநிலம் ஞாபகத்துக்கு வரல, போபால் இல்ல, போபாலுக்கு முன்னாடி இன்னொன்று வரல, நாக்பூர். சாரி, நாக்பூர்ல தண்டவாளத்துக்கு நடுவில் வச்சிருக்கா சார் கோயில. ட்ரெயின் இப்படி பிரிஞ்சு போகுது சார், தண்டவாளத்துக்கு நடுவில் கோயில வச்சிருக்கிறான். 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே தண்டவாளத்துல ட்ரெயின் இப்படி பிரிஞ்சு போகுது. ஒரு கோயில நடுவில் வச்சிருக்கிறான். கல்வி கூடங்கள் என்றதான சுடர் அங்கு தேவை, வாத்தியார் என்றதான ஒளி விளக்குகள் அங்கு தேவை, படிக்க வேண்டும் என்றதான மாணவர்களுடைய சுடர் ஒளி அங்கு தேவை. என்னுடைய அம்மா சொல்லுவாங்க, எல்லா பேரும் சொல்றதை நம்பினாங்களா? உன் மனசுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை மட்டும் நீ பாரு, அதுதான் உனக்கு வெளிச்சத்து தரணும் அப்படின்னு. உண்மையான கருத்து. இரண்டாவது மேடம் சொன்னாங்க, எல்லா இடங்களிலும் கருத்துக்கள் நாம் ஒத்துக்கணும், நாம் சொல்லுவதெல்லாம் மற்றவர்கள் சொல்லுவதெல்லாம் ஒத்துக்கணும். கரெக்டு தான், மற்றவர்கள் சொல்லுவதெல்லாம் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அநேகருடைய காரியங்களை சொல்வதெல்லாம் நாம் ஒத்துக்கொண்டோமானால் அப்படியே நம்முடைய அறிவு, நம்முடைய சுயம் என்ன ஆகும்? இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. சார் எல்லாத்தையும் சொல்லுவா சார், உனக்கு எங்க போச்சு புத்தி? நீ கேட்டு தெரிஞ்சிக்கோ. அவன் 1000 சொல்லுவான், அப்படியே உண்மையா பேசுவான், அப்படியே இறங்கி வந்து பேசுவான், நான் தான் கடவுள் சொல்லுவான். எல்லாரையும் நீ நம்பிடாத, எதை எல்லாம் சொல்றதெல்லாம் நம்பிடாத, இதெல்லாம் கேட்கறத நம்பிடாத. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. சிந்திச்சு பார்க்கணும். நாம் பேசுகிற காரியங்கள் உண்மையாக, மற்றவர்கள் பேசுகிற காரியங்கள் உண்மையாக, சரியாக, இது மெய்ப்பொருளா இல்ல இது பொய் பொருளா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையான குருமார் சொன்னார், ஒரு அருமையான ஒரு கருத்தை சொன்னார். ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள், ஆபேல் என்றும் மற்றொன்று பெயர் காபேல் என்றும் சொன்னார். எனக்கு இது புதிதாக இருந்தது. ஆனால் நான் படிக்கிற காலங்களில் ஆதாம் ஏவாள் இருந்தார்கள், உலகத்தை கடவுள் படைத்தார், அவர்கள் மனிதர்கள் படைத்தார்கள். அந்த மனிதர்களுக்கு ஆணம் பெண்ணும் என்று பெயர், மனுஷன் மனசு என்று பெயர் இருந்தது, ஆதாம் என்று பெயர், ஏவாள் என்று பெயர் இருந்தது. அவருக்கு 2 பிள்ளைகள் தான், ஆதாம் காயின் என்று இருந்தது. ஆனால் ஒரு பெண்ணுக்காக அண்ணனையே தம்பியவே அண்ணன் கொன்றான் என்று சொல்லுவது அவருடைய மார்க்கத்தில், அவருடைய வேதத்தில் அது கரெக்ட். ஆனா எனக்கு டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தாங்களுக்கு தெரியலையா, இல்லை அவங்க படிச்சது சரியில்லையா, இல்ல நான் கேட்டது சரியானது எனக்கு தெரியல. முதல் துறை பெண்ணுக்காக கொள்வது, பெண்ணுக்காக நடந்தது என்று எனக்கு சொல்லித்தர. பொறாமையின் நிமித்தமாக காயின் ஆபேலை கொன்றார். ஆபேலுடைய காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொண்டார். அவன் ஆடு மேய்க்கிறவனால ஆபேலுடைய தலையிற்கு 10 1 பங்கை கொண்டு போய் கடவுளுக்கு கொடுத்தான். அவன் கடவுள் ஏற்றுக்கொண்டார். இவன் காய்கறியை பயிரிட்டதுனால காய்கறியை கொண்டு போய் வைத்தான். கடவுள் அது பிரியப்படவில்லை. அதனால இவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டதனால் இவனுக்கு பொறாமை வந்தது, இவன் கொன்றான். ஐயா, எனக்கு 15 நிமிடம் எவ்வளவு ஆயிடுச்சா? ஐயா, இன்னும் ஆரம்பிக்கிறேன் சார். ஓகே சார், எனக்கு நான் நினைச்சு வந்து வந்தேன். நான் 15 நிமிஷம் நமக்கு ஜாஸ்தி கொடுத்துருவாங்க. என்னத்தை பேச போகிறோம், ஏது பேச போகிறோம், ஒன்றும் புரியலையே கடவுளே, எனக்கு அப்படியே இருட்டா இருக்குதே. என்னுடைய ராஜா சொன்னதை ஞாபகம், நீ நன்றாக பார்ப்பதற்கு உன் கண்கள் தான் உனக்கு வெளிச்சம், உன் கண்கள் தான் உனக்கு ஒளி, உன் கண்கள் தான் உனக்கு தெளிவு. ஒரு மனிதனுக்கு தெளிவு
இருந்தா வெளிச்சம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ உதாரணம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ மீன் பிடிக்க கற்றுக்கணும் நிறைய வழிகள் இருக்கு. அதில் ஈஸியாக மீன் பிடிக்கிறத கற்றுக்கிட்டோம். நமக்கு ஒரு பளிச்சல் ஒன்று தெரியுதா இல்லையா? ஒரு பளிச்சல் ஒரு ஸ்பார்க் ஒன்று வருது. அந்த ஸ்பார்க் தான் அந்த வெளிச்சம், அந்த ஒளி. இப்போ எனக்கு வந்து மெக்கானிக் தெரியாது. எனக்கு நான் நாடோடியா இருக்கிற வரை எனக்கு வேட்டையாட தெரியும். ஒரு மெக்கானிக் கொண்டு போய் வேட்டையாடணும்னா அவருக்கு வேட்டையாட தெரியுமா? எந்த குருவியை, எந்த பறவையை, எந்த விலங்கை எப்படி வேட்டையாட வேண்டும் என்று சொன்னால் எனக்கு அது நன்றாக தெரியும். எந்த குடியில எந்த நெறி இருக்குது, எந்த இதுல வந்து முயல் இருக்குது, காடை இருக்குது தெரியும். ஆனா அவர்களுக்கு தெரியாது. அந்த தெரிவு, அந்த ஸ்பாட் அவர்களுக்கு இல்லை. அப்போ கற்றுக்கொள்வது மூலமாக எனக்கு வெளிச்சம் ஏன் கற்றுக்கொண்டு என்னுடைய பார்வை அதை பார்த்து செய்கிறது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உன் கண் தான் வெளிச்சம். உன் கண் நன்றாக இருந்தால் உன் உடல் நன்றாக இருக்கும். அருமையான ஒரு மாங்காய் கடையை சொன்னாங்க. கண்ணு பார்த்துச்சு, மாங்காவை உடைச்சதுதான், கையை போய் உடைச்சது. ஆனால் சாப்பிட்ட உடனே போட்ட காலம் வந்தால் கலைஞர் போட்டலாம் அப்படின்னு கண்ணு கலைஞருக்கு கரெக்டு தான். கண்ணு தான் வெளிச்சமாக நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய நாடு சமூகத்தில், என்னுடைய நாடு சமூகத்தில் என்னுடைய அம்மா சொன்னாங்க, எல்லாரும் நம்பிடாங்க, அவன் அந்த தெய்வம் இந்த தெய்வம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நீ உன்னுடைய தெய்வத்தை, நம்முடைய தெய்வத்தை உன்னுடைய மனக்கண்கால் நீ நன்றாக அறிந்து கேட்டு தெரிந்து புரிந்து அதை பார்த்து நீ உன்னுடைய தெய்வம் என்பதை நீ தெரிந்து கொள்கிறது. நான் 10ஆம் கிளாஸ்ல தான் படித்தேன். சரி, நம்ம தெய்வம் தான் யார் அப்படின்னு, நானுடைய ஒரு தெய்வம் தான் யார் அப்படின்னு பார்க்க தோணும்போது தான் நாங்கள் என்னுடைய கடவுளை முக்கோண வடிவத்தில் வைக்கிறோம். முக்கோண வடிவத்தில் வெள்ளை துணியில முக்கோண வடிவம், ஒரு சிறப்பு குடியிருக்கும், அது முக்கோண வடிவம். இதைத்தான் எங்களுடைய தெய்வம், இதையும் தான் நாங்கள் நம்புவோம். எங்களுக்கு சிலை வழிபாடெல்லாம் கிடையாது.